வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். நவம்பர் 12ஆம் தேதி இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில எஸ்ஐபி மூலமா எப்பவுமே இல்லாத அளவுக்கு 29,000 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த செய்திகளோட டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா பிரிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அப்டேட்டையும் தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்தை தொடர்ந்து அக்டோபர் மாசத்திலும் இந்தியாவில் எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றது ரைஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 29,529 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம மக்கள் எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றாங்க. மொத்தமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க இந்த எஸ்ஐபிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா வெறும் 100 ரூபாயில இருந்து கூட எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா, வெறும் 100 ரூபாயில இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டு சொல்லுவோம் இல்லையா. இந்த எஸ்ஐபில உங்களால 100 ரூபீஸ் இருந்தா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி மக்கள் இன்வெஸ்ட் பண்றதுடைய ஒட்டு மொத்தமா ஒரு மாசத்தோட அளவு ஒவ்வொரு மாசமும் ஆம்பி மூலமா ரிப்போர்ட்டா வரும். அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில செப்டம்பர் மாசத்துல இருந்ததை பிரேக் பண்ணி இப்போ 29,529 கோடி ரூபாய்க்கு எஸ்ஐபி கலெக்ட் ஆயிருக்கதா ஆம்பி ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இதுல ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியுடைய ஏயும்ல 16.4 லட்சம் கோடி ரூபாய் எஸ்ஐபி மூலமா கலெக்ட் பண்ணதுதான். இதுல 20% ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஏயும்ல 20% எஸ்ஐபி மூலமா கலெக்ட் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப இண்டஸ்ட்ரி ஏயும் என்ன இருக்குன்னு பார்த்தா, இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏயும் ரைஸ் ஆயிடுச்சு. 79.9 லட்சம் கோடி ரூபாயா இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு. அப்படின்னா நாம ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவில பைனான்சியலுக்கான யூனியன் பட்ஜெட் போடுறோம் இல்லையா, அதுல 2025-26 வருஷத்துக்கு 50 லட்சம் கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டிக்கா நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம். அந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பணம் ஏறத்தாழ 1.5 வருஷம் நம்ம இந்தியாவுக்கு பட்ஜெட் போடுற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல நம்ம மக்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியுடைய அவேர்னஸ் வந்துருச்சு. எஸ்ஐபி மூலமாவும் லம்ஸ் மூலமாவும் அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐபி குரோத்தும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி குரோத்தும் சரி, ஒரு விஷயத்த நமக்கு கிளியரா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆஃப்டர் கோவிட்க்கு பிறகு பேனிக் மக்கள்கிட்ட இருந்திருந்தாலும் இன்னும் இன்னைக்கு டேட்டுக்கு கூட எஸ்ஐபி உடைய கேன்சலேஷன் அதிகமா இருந்தாலும் புதுசா எஸ்ஐபி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இல்லையா, அதோட எண்ணிக்கை கேன்சலேஷனோட அதிகமா இருக்குங்கிறது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எவ்வளவுதான் ஒரு பக்கம் கேன்சலேஷன் இருந்தாலும் புதுசா எஸ்ஐபி போலியோக்களை புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ புதுசா இன்வெஸ்டர்ஸ் கேஒய்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். இதே அளவுக்கு மார்க்கெட்ல இன்ஃப்ளோ இருந்துச்சுன்னா 2026 வருஷம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியுடைய ஏஎம் 100 லட்சம் கோடியை தாண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் இருந்துட்டு இருக்கு. சரி, கண்டினியூவா நம்ம இந்தியன் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கும் அந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு தான் சொல்லணும். நிப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி நல்ல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 25,875 நிப்டி செட்டில் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 84,466 செட்டில் ஆயிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் மிட் எல்லாமே பாசிட்டிவ் சைட்ல இருந்துச்சு. அதுவும் குறிப்பா ஐடி, ஆட்டோ, மீடியா எல்லாமே பாசிட்டிவ் சைட்ல இருந்துச்சு. மெட்டல், மீடியா ஸ்லைட் நெகட்டிவ்ல இருந்தாலும் மற்ற செக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இருந்தது. மார்க்கெட் நல்ல பூஸ்ட் தான் சொல்லணும். யூஎஸோட இந்த டாரிஃப் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா, ட்ரம்போட பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு ஃபேவரிசம் மாதிரி இருக்குது. இதுவும் மார்க்கெட்டுக்கு பூஸ்டப். இது எல்லாத்தையும் விட நாளைக்கு பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டோட வாலடைல் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ டவுன் ஒரு ரெண்டும் கூட அதிகபட்சமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அதோட தாக்கம் வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நிப்டி 50ல அடானி என்டர்பிரைசஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், டெக் மஹிந்திராலாம் அரௌண்ட் 3.5% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. டாடா ஸ்டீல், டாடா மோட்டார், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் அரௌண்ட் 1.1% வரைக்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஏற்கனவே டிமர்ஜருக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்த டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு தான் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் அதிகாரப்பூர்வமா லிஸ்டிங் ஆனது நீங்க பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே நேத்து முந்தா நாளே யாரெல்லாம் டாடா மோட்டார் ஷேர் ஹோல்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதே அளவுக்கான டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதனுடைய டிமர்ஜருடைய அதிகாரப்பூர்வ டேட்டுங்கிறதுனால லிஸ்டிங்ல அரௌண்ட் 330 ரூபா ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சுங்க. நல்ல ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அரௌண்ட் 1,21,516 கோடி ரூபாய் அளவுக்கு மார்க்கெட் கேபிடலேஷனை இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கு. மார்க்கெட்ல இந்த ஸ்டாக் ஓரளவு ஸ்டாண்டா இருந்தாலும் வர்ற நாட்கள்ல தான் இதோட தாக்கம் என்னங்கிறது நம்ம பார்க்க முடியும். சில நாட்கள் எஃப்ஐக்கள் வாங்குறதும் சில நாட்கள் விற்கிறதும் மார்க்கெட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நேற்றுக்கு எஃப்ஐக்கள் கொஞ்சம் வித்திருந்தாங்க. இன்னைக்கும் 1,750 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில பணத்தை வித்து வெளியில எடுத்துட்டு போயிருக்காங்க. தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தோடு தான் இருந்துட்டு இருக்கு. நேத்து இறங்கின விலை இன்றைக்கும் இறக்கத்துல தான் இருக்குது. 24 கேரட்டை பொறுத்தவரை 12,656 ரூபாய்க்கு ஒரு கிராமும், 22 கேரட்டை பொறுத்தவரை 11,600 ரூபாய்க்கு ஒரு கிராமும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பொறுத்தவரை நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 3,000 ரூபாய் விலை அதிகரிச்சிருக்குங்க. 1 கிலோ 1,73,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். நீங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில
எவ்வளவு எஸ்ஐபி ஒவ்வொரு மாசமும் வந்து குவியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லா மக்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும் தான் இந்த வீடியோ நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.